நம்ம இந்த வீடியோவில் 3 பில் பவித்ரம் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு 3 தர்பையை எடுத்துக்கோங்க, அளவாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் நான் அந்த இதில் காட்டுற மாதிரி ஒரு உத்தர்ணி ஜலம் விட்டு நல்லா அதை ஈரப்பதமாக்கணும். தர்பையை கீழேந்து மேலே இழுங்கோ, நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கீழேந்து மேலே இழுக்கணும். ராங் சைடில் மேலேருந்து கீழே இழுத்தேன்னா கையை அறுக்கும், அதனால் தர்பையை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி ஈரம் பண்ணிவிட்டு தர்பையை 2 நிமிஷம் கீழே வச்சுடுங்கோ. 2 நிமிஷம் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சேன்னா தர்பை நல்லா ஈரப்பதத்தை அடைஞ்சிரும். அதுக்கப்புறமா முதல்ல தர்பையை எடுத்துக்கோங்கோ. கீழையும் மேலேயும் சைஸ் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட், அதாவது உங்களோட இடது கையை மேல் பக்கமாக வச்சுக்கணும். வலது கை ரைட் ஹேண்டை கீழே வச்சுட்டு கிளாக் வைஸாக கீழே உள்ள வலது கையை சுற்றணும், நல்லா முறுக்கணும். தர்பையை நல்லா முறுக்கி நான் நடுவில் சுண்டி விரல் வச்சுட்டுருக்கேன், அதாவது லிட்டில் ஃபிங்கரை இந்த தர்பையோட சென்டரில் வச்சுட்டுருக்கேன். அந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கிறது எதுக்குன்னா, தர்பையோட மேலே நீங்கள் முறுக்கும்போது நிறையா முறுக்கேறிடும். அதுக்கப்புறம் கீழே முறுக்கேறதுக்குள்ளே மேலே முறுக்கேறினா தர்பை பிய்யறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சென்டரில் அந்த விரலை வச்சுட்டோன்னா கரெக்டான மேலேயும் கீழேயும் எல்லா இடத்துலையும் சமமாக முறுக்கேறும். அதுக்கப்புறமா அதை அப்படியே 2 பார்ட்டாக மடிக்கணும். அந்த தர்பையை முறுக்கின தர்பையை கரெக்டாக சைஸ் பார்த்து 2 பார்ட்டாக மடக்கணும். மடக்கி திரும்ப அதையும் நல்லா முறுக்கணும். உங்களோட ரிங் ஃபிங்கர், அதாவது மோதிர விரல் உள்ளே போகிற அளவுக்கு மேலே கேப் விட்டுட்டு நல்லா முறுக்கணும். முறுக்கிட்டு முதல்ல அப்படியே அந்த தர்பையை அந்த நடு சென்டர் பார்ட்டை 8 மாதிரி, அதாவது நம்மளோட தமிழ்நாடு பவித்திரமே எப்படி இருக்குன்னா 8, அந்த பவித்திரங்கிறது 8 மாதிரி இருக்கும். அது மாதிரி வரா மாதிரி சென்டராக மடக்கணும். மடக்கிட்டு 2 சுற்று சுற்றணும். சுற்றிட்டு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க, கரெக்டாக அதில் சென்டராக 8 மாதிரி வரணும். அது ஒரு தடவை பார்த்தீங்கன்னா தெரியும் 8 மாதிரி இருக்கு இல்லையா. கீழே அடிப்பக்கமாக சுற்றிட்டு அந்த தர்பையோட அந்த ஹோல் இருக்கு இல்லையா, 2 ஹோல் இருக்கும், அதோட கீழ் ஹோல் வழியாக, அதாவது கீழே உள்ள ஓட்டை வழியாக அந்த தர்பையை வெளில எடுக்கணும். எடுத்தால் நம்ம தமிழ்நாடு பவித்திரம் ரெடி. கொஞ்சம் வளைஞ்சு இருந்ததுன்னா அதை நேராக ஆக்கிக்கோங்க. ராம் ராம். ராம் ராம், நமஸ்காரம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேரளா ஸ்டைல் பவித்ரம், அதாவது தமிழ்நாடு பவித்ரம், கேரளாக்காராலா யூஸ் பண்ணுற பவித்ரம், ரெண்டுத்துக்கும் நிறையா வித்தியாசம் உண்டு. அது மாதிரியே தர்பையை நினச்சிக்கணும். தர்பையை தயவு செஞ்சு மேலேருந்து கீழே இழுத்தெல்லாம் தர்பை கையை அறுத்துடும். ஸோ கேர்ஃபுல்லாக கீழேருந்து மேலே இழுங்கோ. சேம் அதே மாதிரியே முதல்ல பார்த்தா மாதிரியே முறுக்கணும். தர்பையை நல்லா முறுக்கணும். வலது கையால் தர்பையை நல்லா முறுக்கிண்டு அதே மாதிரி சுண்டி விரலை நடுவில் வச்சுக்கணும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பவித்ரம், அதே மாதிரி தான் பண்ணணும். நல்லா முறுக்கின்ட்டு இந்த தர்பை இருக்குது இல்லையா, இதை விட்டுட்டு மேலே இருக்கிற அந்த ரிங் ஃபிங்கர், நம்மளோட மோதிர விரல் போகிற மாதிரி மேலே கேப் தெரியும், அந்த கேப்புக்குள்ளே அடியில் இருக்கிற அந்த தர்பை காட்டுறேன் பாருங்கோ, அந்த தர்பையை மேலே இருக்கிற அந்த கேப்புக்குள்ளே விடணும். நல்லா அழகாக பார்த்து விடுங்கோ. அதை எடுத்து க்ளீனாக எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, என்னோட அந்த நடு விரல் இருக்குது இல்லையா, அந்த நடு விரல் பக்கம் கரெக்டாக உங்கள் மோதிர விரல் ரிங் ஃபிங்கர் போகிற அளவுக்கு கேப் வச்சுன்ட்டு அதே மாதிரியே சுற்றணும். இப்போ நான் சுற்றுறேன் பாருங்க, கிளாக் வைஸாக சுற்றி அந்த பக்கம் அந்த தர்பையை விட்டு வெளில எடுத்தோம்னா நம்ம கேரளா ஸ்டைல் பவித்ரம் ரெடி. ராம் ராம்.
அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுற கூர்ச்சம். எல்லோரும் சில பேர் அதை புக்னம்னு சொல்லுவா, கூர்ச்சம்னு சொல்லலாம். இந்த கூர்ச்சம் பார்த்தோன்னா ஒத்தப்படை தர்பையில் இருக்கணும். அதாவது 3, 5, 7, 9, 11, 13 அந்த மாதிரி சௌரியப்படி வச்சுட்டு எவ்வளோ தர்பையில் வேணாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தர்பையை நல்லா ஈரமாக்கிண்டு சேம் அதே மாதிரியே வலது கை கீழேயும் இடது கை மேலேயும் இருக்கணும். கிளாக் வைஸாக, அதாவது பிரதட்சிணமாக நல்ல தர்பையை முறுக்கிட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி கீழ்ப்புறத்தில் உள்ள, அதாவது மேலே உள்ள நுனியும் அடிபாகத்தையும் ஒன்று சேர்த்துக்கணும். கரெக்டாக சமமாக ஒன்று சேர்க்கணும். நான் இதில் ஒரே ஒரு தர்பையை மட்டும் விட்டுருப்பேன், மிச்ச தர்பையெல்லாம் ஒன்று சேர்த்துருக்கேன். அதே மாதிரி சேர்த்துட்டு நல்லா தர்பையை முறிக்கணும். நல்லா முறுக்கிட்டு ஒரே ஒரு தர்பையை விட்டுருந்தோம் இல்லையா, அந்த தர்பையை ஒரு ரவுண்டு சுற்றணும். ஒரே ஒரு ரவுண்டு சுற்றி அது வழியாக உள்ளே ஒரு முடிச்சு போட்டு எடுக்கணும். எடுத்தால் நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் புக்னம் கூர்ச்சம் ரெடி. அதே மாதிரி அவுக்கும்போது இந்த முடிச்சை கரெக்டாக அவுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கூர்ச்சத்தை அவுக்கணும். டைரெக்டாக பிரிச்சல்னா கூர்ச்சம், அந்த கூர்ச்சத்தில் இருக்கிற முடிச்சை அவுறாது, கூர்ச்சம் அவிழ்ந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவுத்துடுங்கோ. நமஸ்காரம். ராம் ராம்.